வணக்கம். இன்றைக்கி நம்ம கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கீரை வடை பண்ணுறதுக்கு நான் அரை கீரை எடுத்திருக்கேன். இப்போது இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் கீரை எடுத்திருக்கேன். கீரையை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை, அவ்வளோதாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி வடையை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு உருண்டை எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நடு கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஷேப் ஆகிடும். நடுவில் உப்பலாக இருக்கும், சைட்ஸில் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் அந்த கலர் நல்லா வரும். நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னா வெளியே சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகவே வேகாது. 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கலர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான கீரை வடை செஞ்சிட்டோம். இதுவும் அதே மாதிரி தாங்க. குழந்தைங்க கீரை நீங்கள் தனியாக பொரியல் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.